நம்ம வாழ்க்கையில் போதும்ன்றது சொல்ல நம்ம ட்ரை பண்ணங்க. நம்ம மனசு வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று தேடிக்கினே இருக்கும். இது வேணும், அது பார்க்கணும் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட பாருங்கள், எப்பவுமே வந்து இந்த அன்பு, காதல், கோபம், வன்மம், நட்பு இவை எல்லாமே நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கின்னு வந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் அந்த போதும்னு சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ? அவங்க என்ன நினச்சிப்பாங்க நம்மளை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்காங்க, நம்ம சொல்லிவிட்டு அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களா, என்ன நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லி பார்த்துக்கினே இருப்போம், எப்படி சொல்கிறது போதுன்றதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போதுன்ற ஒரு சொல், ஒரு நங்கூர சொல் வந்து நம்மளுக்கு மனசில் தேவை. அதை சொன்னால் தான் வந்து நமக்கு வந்து அடுத்து நம்ம வாழ்க்கை வந்து ஈஸியாக போயின்னே இருக்க முடியுங்க. ஒரு பார்த்துக்கினே இருக்கோம், அதை பார்த்துக்கினே இருக்கும்போது அந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த பொருள் வேணுமா நம்ம வீட்டுக்கு அப்படின்றத போதும்ன்ட்டு நம்ம மனசு சொல்லும். அப்படி மனசு சொல்லும் போதே நம்ம நிறுத்திடணும். அது இதுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டாம். போதும்ன்ற ஆயிடுச்சுல்ல, மனசுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அது தேவைன்ற ஒரு அந்த நிகழ்வு வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னும் போது அதை நம்ம உடனே நிறுத்திட்டு வேணாங்க போதும், அவங்க யார் என்ன அபிப்பிராயம் எடுத்துப்பாங்க அப்படின்றதுலாம் வேணாம். அந்த எல்லாமே ஒரு அன்பாவது இருக்க, ஒரு அக்கறையாக இருக்கட்டும், இல்லை காதலாக இருக்கட்டும், இல்லை காமமாக இருக்கட்டும், இல்லை நட்பு, வன்மை, எல்லாமே எதுவாக இருந்தாலும் போதும்னு நம்ம சொல்லிடலாம். போதும் சொல்லிட்டாவே அடுத்த மனசளவில் வர பிரச்சனைங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகிடும்.